உன்னத பாட்டு 5ஆம் பாகம். அன்பானவர்களே, இன்றைக்கு 1ஆம் அதிகாரத்தின் 12ஆம் 13ஆம் 14ஆம் வசனங்களை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த போகிறேன். இந்த 3 வசனங்களும் மணவாட்டி மணவாளனுக்கு பாடுவதாய் அமைந்திருக்கின்றன. அதாவது சபை கிறிஸ்துவுக்காய் பாடுகின்றது. இப்போ இதை தீர்க்க தரிசனமாக சாலமோன் சொல்லும் பொழுது, பாடும் பொழுது, அவருக்கு அடியும் புரியவில்லை, நுனியும் புரியவில்லை. இருந்தாலும் தீர்க்க தரிசனமாக ஆவியானவரின் மூலமாய் அந்த அபிஷேகத்தினால் அவர் அதை எழுதுகிறார். இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை பார்க்கும் பொழுது பல இடங்களில் நான் வியக்கின்றேன். ஏனென்றால் புதிய ஏற்பாட்டில் இருக்கின்ற சில இரகசியமான விஷயங்களை அநேக கிறிஸ்தவர்கள் கூட இன்னும் புரிந்து கொள்ளாத நிறைய விஷயங்களை சாலமோன் அவருக்கும் புரிந்து கொள்ள முடியாத நிலை இருந்திருந்தாலும் தீர்க்க தரிசனமாக மொழிந்து வைத்திருக்கின்றார். அந்த 3 வசனங்களையும் வாசிப்போமா? 12வது வசனம், ராஜா தமது பந்தியில் இருக்கின்றனையும் என்னுடைய நள தைலம் தன் வாசனையை வீசும். 13வது வசனம், என் நேசர் எனக்கு என் ஸ்தனங்களின் நடுவில் தங்கும் வெள்ளை போல செண்டு. 14வது வசனம், என் நேசர் எனக்கு எங்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மருதோன்றி பூங்கொத்து. நான் உங்களுக்கு இந்த முதல் பாடத்திலே சொன்னேன், ஞாபகம் இருக்கிறதா? சில கிறிஸ்தவர்கள், ஏன் வேத அறிஞர்களில் சிலர் கூட இந்த உன்னத பாட்டு என்பது ஒரு கிறிஸ்தவ காமசூத்திரம் என்று ஒரு விதமாக அதை ஒதுக்குகின்றார்கள் என்று. இந்த 3 வசனங்களை பார்க்கும் பொழுதும் கிட்டத்தட்ட அப்படித்தான் தெரிகின்றது அல்லவா? பாருங்கள், ஸ்தனங்கள், மார்பை பற்றி, பெண்ணின் மார்பகத்தை பற்றி பேசுகிறது. என்ன ஆனால் அன்பானவர்களை, உண்மையை சொல்லவா, என்னை ஆச்சரியத்தின் விளிம்புக்கே கொண்டு போகின்ற ஒரு பயங்கர ஒரு தீர்க்க தரிசனம் தான் இந்த உன்னத பாட்டு புத்தகம். என்னால் இயன்ற வரை உங்களுக்கு இதை விளக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். உங்களில் எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்ள விரும்புவீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை இப்பொழுது ஞாபகப்படுத்துகிறேன். ஏனென்றால் ஒரு பயங்கரமான விஷயத்தை நான் சொல்லிக் கொடுக்க போகிறபடினால் மறுபடியும் ஒரு விஷயம் இதை சொல்லுவது நியாயமாய் எனக்கு தோன்றுகிறது. நான் இந்த உன்னத பாட்டு புத்தகத்திலே வருகின்ற நிறைய இடங்களுக்கு நான் நேரடியாய் போயும் பார்த்திருக்கிறேன். இதிலே சம்பந்தப்பட்டிருக்கின்ற சில பதார்த்தங்களை நான் தொட்டு முகர்ந்து சாப்பிட்டு அனுபவித்திருக்கிறேன். அந்தந்த இடங்களுக்கு நான் போய் நின்று, அந்த ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், யூ கெட் அ ஃபீல் ஆஃப் தட், அதை பெற்றிருக்கிறேன். அதனால் தான் நான் தைரியமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். அதற்காக நான் சொல்லவில்லை உன்னத பாட்டு கற்றுக் கொடுக்க சிறந்த ஆசான் நான் மட்டுமே என்று. ஐயோ, அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லை. என்னை விட நல்ல படித்த அபிஷேகம் நிறைந்த அநேக தேவ ஊழியர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நான் சும்மா சஞ்சிகைகள் பார்த்து அப்படியல்லாமல் அந்தந்த இடங்களுக்கு போய் அந்த பதார்த்தங்களை தொட்டு பார்த்து ருசித்து முகர்ந்து அந்தந்த இடங்களுக்கு போய் எல்லாம் பார்த்தபடியினால் எனக்கு நிறைய விஷயம் புரிகிறது. அதனால் தான் இந்த ஒரு சிறிய முயற்சி உங்களையும் இதற்குள்ளே கொண்டு வர வேண்டும். இதற்குள்ளே மறைந்து கிடக்கும் சில அழகான விஷயங்களை வெளிக்கொணர வேண்டும் என்ற ஒரு ஆசையில் நான் இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். 12வது வசனத்தை பார்ப்போமா? ராஜா தமது பந்தியில் இருக்கும் தனையும் என்னுடைய நள தைலம் தன் வாசனையை வீசும். என்ன இது? ராஜா. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிவிட்டேன், உன்னத பாட்டின் நாயகன் ஒரு ராஜா என்று. அந்த உன்னத பாட்டின் நாயகன் சாலமோனாய் இருந்து விட்டு போகட்டும். ஆனால் நமக்கு தெரியும், இந்த உண்மையான உன்னத பாட்டின் தீர்க்க தரிசன நாயகன் வேறு யாரும் அல்ல, இயேசுவானவர். அப்போ மத்தேயு சுவிசேஷம் அவரை ராஜாவாய் காட்டுகின்றதே, அதுபோல இங்கு அவர் ராஜா. அப்போ ராஜாவாகிய இயேசுவானவராகிய எனது மணவாளன் தமது பந்தியில் இருக்கும் தனையும். இது என்ன பந்தி? இப்போ அன்பானவர்களை, வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நாம் போனால் அங்கே நமக்கெல்லாம் மனப்பாடமாய் தெரிந்த ஒரு அழகான வசனம் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தை 43 பாகங்களில் நான் படித்து கொடுத்திருக்கிறேன். இன்னும் அநேக தேவ மனுஷர்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை அழகாய் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள்.
அதிலே 7 சபைகளுக்கான செய்திகள் வருகின்றன அல்லவா. லவோதேக்கியா என்கின்ற அந்த 7ஆம் சபைக்கு இயேசுவானவர் செய்தி கொடுக்கும் பொழுது இப்படி சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். எங்கே வாசற்படி? இருதயத்தின் வாசல் படியா, ஒரு வீட்டின் வாசற்படியா, அல்லது ஒரு சபையின் வாசற்படியா? நான் ரட்சிக்கப்பட்ட 1979ஆம் ஆண்டு எனக்கு இறையியல் என்றால் என்னவென்றே தெரியாத காலத்தில் இந்த வசனத்தை அடிப்படையாய் வைத்துத்தான் எனது முதல் கிறிஸ்தவ பாடலை இயற்றினேன். உன் இதயத்தின் வாசலில் நின்று நான் தட்டுகிறேன். அப்படி. ஆனால் இறையலுக்குள்ளே இறங்கின பிறகுதான் எனக்கு தெரிந்தது, இயேசுவானவர் இந்த இடத்துல இந்த வசனத்திலே அவர் யாருடைய இருதயத்தின் வாசலிலும் நிற்கவில்லை, வீட்டின் வாசலிலும் நிற்கவில்லை, லவோதேக்கியா சபையின் வாசலிலே நின்று கொண்டு அவர் தட்டுகிறார். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று. இப்போ பாருங்கள் அன்பானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு சாப்பிட விரும்புகின்றவர். அவர் இந்த உலகத்திலே மனுஷனாய் வாழ்ந்த பொழுது அவர் சாப்பிட்டார். அவர் தனது சீஷர்களுக்கு சாப்பிட கொடுத்தார். அப்போ அதற்கு குற்றஞ்சாட்டுகின்றவர்களை பார்த்து சொன்னார், மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தபடியினால் நீங்கள் அவரை போஜன பிரியன் என்கிறீர்கள், இப்படியெல்லாம் சொன்னார். ஆகவே போஜனத்துக்கு இயேசுவானவர் முக்கிய இடம் கொடுத்தார். அதற்கு காரணம், யூதர்களுடைய கலாச்சாரத்திலே போஜனம் என்பது வெறும் சாப்பிடுகிற ஆகாரம் மாத்திரமல்ல, ஒரு உயர்ந்த நிலையில் அமைந்திருக்கும் உறவு, ஐக்கியம். இப்போ நீங்கள் ஒரு யூதர்களுடைய காலத்தில், அந்த காலத்தில், இப்போதைய யூதர்கள் நிறைய கலாச்சாரங்களை குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அன்று நீங்கள் வேத காலத்தில் யூதர்களாய் இருந்து யூதர்களுடைய வீடுகளுக்கு போனால் அந்த யூதர்கள் இந்த வந்தவர்களை ஏற்றுக்கொண்டோம் என்று காட்டுவதற்கு உணவருந்து விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லுவார்கள். உங்களுடைய வீட்டில் உணவருந்தக்கூடிய அளவுக்கு நாங்களும் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று காட்டுவதற்காக வந்தவர்களும் உணவருந்தி செல்லுவார்கள். கல்யாண வீட்டுக்கு போகட்டும், மரண வீட்டுக்கு போகட்டும், சும்மா விருந்தாளிகளாய் போகட்டும், ஏன் பரதேசிகளாய் போகும் பொழுது ஒரு வீட்டில் இன்று இரவு மாத்திரம் தங்கிவிட்டு போகிறேன் என்று சொல்லட்டும். இப்படி எந்த நிலையில் யூதர்கள் பிறிதொரு யூதர்களுடைய வீட்டில் தங்க வந்தாலும் அங்கு அவர்கள் போஜனம் பண்ணுவார்கள் என்பது அவர்களுடைய கலாச்சாரம். அதிலே என்ன அர்த்தம் என்றால், நான் உன்னை மதிக்கிறேன், நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் வீட்டு சாப்பாட்டை உனக்கு கொடுக்கும் அளவுக்கு நீ எனக்கு முக்கியமானவன் என்று இவர்களும், சரி உன் போஜனத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், உன் வீட்டில் சாப்பிடுகின்ற அளவுக்கு உன்னை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று வந்தவர்களும் சொல்லுகின்ற அளவுக்கு இந்த போஜனம் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கின்றது. அதனால்தான் சில சந்தர்ப்பங்களில் இயேசுவானவர் தனது பிரசங்கத்தை கேட்க வந்து அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொண்டவர்களுக்கு கூட போஜனம் கொடுத்து அனுப்பினார். ஞாபகம் இருக்கிறதா? 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு அவர் 5000 ஆண்கள் உள்பட அநேகமாயிரம் ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுத்தார். இன்னும் 7 அப்பம் 1 சிறு மீன்களை கொண்டு 4000 ஆண்களுக்கும் இதர பெண்களுக்கும் சாப்பாடு கொடுத்தார். இப்படி அவர் போஜனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர். யார்? நமது இயேசுவானவர். அது மாத்திரமா, அவர் கைது செய்யப்பட போகும் அந்த இரவில் கூட அவர் தனது சீஷர்களோடு மேல் வீட்டிலே கூடி அந்த போஜனம் என்கின்ற அவர்களுடைய முக்கியமான பஸ்கா உணவை அவர்களோடு சாப்பிட்டு விட்டுத்தான் கெத்செமனேக்கு போய் கைதாகினார். ஆகவே நமது ஆண்டவர் போஜனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணம், அது வெறும் சாப்பாடு என்றபடினால் மாத்திரமல்ல, அது ஐக்கியத்தை காட்டுகிறது, உறவை காட்டுகிறது. அந்த உணவை கொடுப்பவரும் எடுப்பவரும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் தன்மையை காட்டுகின்றது. அதைத்தான் இயேசுவானவர் வெளிப்படுத்தல் 3:20 சொல்லுகிறார். இதோ சபையே, நான் வாசல் படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். இப்போ அந்த சபையினுடைய அந்த விளக்கங்கள் அர்த்தங்கள் எல்லாம் இப்பொழுது வேண்டாம். ஆனால் அவர் சொல்லுகிறார், நீ கதவை திறந்து என்னை உள்ளே அழைத்தால் நான் உன்னோடு வந்து போஜனம் பண்ணுவேன். என்ன அர்த்தம்? ஒரு ஐக்கியத்தின் உயர் நிலையை
நான் என் சபையோடு வைத்துக்கொள்ள விரும்புகிறேன் என்று. அதனால் தான் இங்கு 12வது வசனத்திலே மணவாட்டியாகிய சபை சொல்லுகிறாள், ராஜா தமது பந்தியில் இருக்குந்தனையும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ராஜா பந்தியில் இருக்கும் பொழுது நான் அந்த இடத்துல இருப்பேன். ஏன்? எனக்கும் என் மணவாளனுக்கும் இடையில் இருக்கின்ற உறவு ஐக்கியம் உயர் நிலையான ஐக்கியம், சும்மா ஐக்கியம் அல்ல. அவரோடு நான் அமர்ந்து, என்னோடு அவர் அமர்ந்து நாங்கள் போஜனம் பண்ணுவோம், நானும் அவரும் போஜனம் பண்ணுவோம் என்ற அந்த ஒரு உயர் நிலை ஐக்கியத்தை இந்த நிலைமை காட்டுகிறது. அந்த உயர்நிலை ஐக்கியத்தின் போது சபை என்ன செய்யும் என்பதனை பாருங்கள். இங்கே அழகாக காட்டுகிறது. ராஜா தமது பந்தியில் இருக்கும் தனையும் என்னுடைய நள தைலம் தன் வாசனையை வீசும். வாவ்! என்னுடைய நள தைலம் தன் வாசனையை வீசும். அன்பானவர்களே, இந்த நள தைலம் என்கின்ற இந்த தைலத்தை குறித்து நான் ஆராய்ந்து பார்த்தேன். இது இஸ்ரவேலிலே உருவாக்கப்படுகின்ற ஒரு தைலமே அல்ல. நான் ஆராய்ந்து பார்த்தேன். இது எங்கே இருந்திருக்கிறது என்றால், அந்த காலத்திலே இந்தியாவிலே இருக்கின்ற ஒரு 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 மிக வாசனையான பெருமதியான ஒரு தைலமாம் இது. இப்போ பாருங்கள், நமக்கு தேவையில்லை இதற்குரிய அந்த ஆங்கில அந்த தாவரவியலாளர்களுடைய அந்த சொல் எல்லாமே இருக்கின்றன. அதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பவில்லை. அல்லது உங்களுக்கு வேண்டுமானால் நான் இதில் குறித்து வைத்திருக்கிறேன். எனக்கு அதை உங்களுக்கு சொல்லக்கூட முடியும். விருப்பமானால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதற்கு தாவரவியலாளர்கள் வைத்திருக்கின்ற பெயர் நார்டோஸ்டாக்கீஸ் ஜட்டாமான்சி. இது எந்த தாவர குடும்பத்தை சேர்ந்தது என்றால் வெலரியானாக்கே. இப்போது இது பாருங்கள், எனக்கே இதை உச்சரிப்பதற்கு சங்கடமாக இருக்கின்றது. ஏனென்றால் எனக்கே நான் தாவரவியலாளன் அல்ல, எனக்கு தாவரவியல் தெரியாது. ஆனால் ஆய்வுகளின் போது இந்த தாவரத்தை பற்றி ஆய்வு செய்த பொழுது இந்த பெயர்கள் நான் என்னுடைய தொலைபேசியிலே அதை எழுதி வைத்திருக்கிறேன். அதைத்தான் உங்களுக்கு சொன்னேன். ஆகவே இதை பற்றி நீங்கள் குழம்ப வேண்டாம். அதனுடைய விசேஷத்துவத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன். சாலமோன் ராஜாவின் காலத்திலே தான் இந்த நள தைலம் சாலமோனுக்கு இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டது. அப்போ இது அபரிமிதமான வாசனையை வீசும். சாலமோனின் காலத்துக்கு பிறகு இஸ்ரவேலர்கள் இந்தியாவிலிருந்து இந்த நள தைலத்தை இறக்குமதி செய்ய ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு மிகவும் துர்நாற்றம் வீசக்கூடிய அல்லது நிறைய வாசமாய் இருக்க வேண்டிய இடங்களில் இந்த தைலத்தை பயன்படுத்துவது அவர்களுடைய வழக்கமாய் போய்விட்டது. இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு உங்களை கொஞ்சம் அழைத்து கொண்டு செல்கிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள் யோவான் 12வது அதிகாரத்துக்கு. அங்கே 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு இராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால் லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது 3ஆம் வசனத்தை பாருங்கள். மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு இராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அன்பானவர்களே, இந்த தைலம் தான் உன்னத பாட்டில் வருகின்ற அந்த நள தைலம். புரிகிறதா? அதே தைலம். இங்கே மரியாள் அதை இயேசுவின் பாதத்திலே போட்டு இயேசுவின் பாதத்தை அபிஷேகிக்கின்றாள். வாவ்! அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்றான். அவன் தரித்திரத்தை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டவைகளை சுமக்கிறவனாயினபடினாலும் இப்படி சொன்னான்.
ஆனால் பாருங்கள் 7வது வசனத்திலே இயேசுவானவர் என்ன சொல்லுகிறார் என்று. அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்து இருந்தாள். அதாவது மரியாள் இயேசுவை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இந்த தைலத்தை வைத்திருந்தாள் என்று இயேசுவானவர் சொல்லுகிறார் என்றால் அது உண்மையாய் அல்லவா இருக்க வேண்டும்? அப்போ மரியாள் தீர்க்கதரிசனமாக இயேசுவின் மரணத்துக்கு உபயோகப்படுத்துவதற்கு இந்த தைலத்தை வைத்திருக்கின்றாள். அன்பானவர்களே, இந்த தைலம் முழு வீட்டையும் வாசனையாக்கும். இந்த இயேசுவுக்கு ராப்போஜனம் கொடுக்கும் பொழுதுதான் லாசரு வீட்டிலே வைத்து மரியாள் இதை செய்கிறாள். இப்போ இந்த இரண்டையும் மனதில் வைத்துக்கொண்டு 12வது வசனத்தை வாசியுங்கள். ராஜா இயேசுவானவர் தமது பந்தியில் இருக்கும் தனையும் என்னுடைய நல தைலம் தன் வாசனையை வீசும். சபை சொல்லுகிறது, ராஜாவாகிய இயேசு என்னோடு பந்தியிருப்பார், போஜனம் பண்ணுவார், நானும் அவரோடு பந்தியிருப்பேன். அந்த நேரத்தில் நான் அவருடைய மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை எப்பொழுதும் நினைப்பேன். ஏன்? அவர் வந்து எனக்காக மரித்தபடியினால் தான் எனக்கு இன்றைக்கு அவரோடு உறவாடக்கூடிய அந்த கிருபை கிடைத்திருக்கின்றது. ஆகவே அன்பானவர்களே, இந்த 12வது வசனத்தின் செய்தி என்ன தெரியுமா? சபையாகிய நாம் இயேசு என்கின்ற ராஜாவோடு ரொம்ப ஐக்கியமாக இருக்க வேண்டும், அவரோடு போஜனம் பண்ண வேண்டும், அவருடைய வார்த்தையாகிய மன்னாவை எப்பொழுதும் புசிக்க வேண்டும். ராப்போஜனம் என்று சொல்லுகின்ற திருவிருந்திலே கலந்து கொண்டு அவர் வரும் வரை அவருடைய மரணத்தை அதன் மூலம் தெரிவிக்க வேண்டும். அந்த போஜனத்தின் ஐக்கியத்தின் நடுவில் எப்பொழுதும் அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல் என்பவற்றை நினைத்து வாசனை வீசுகின்ற ஒரு சபையாக நாம் இருக்க வேண்டும். விலையேற பெற்ற தைலம், ஏனென்றால் இது இறக்குமதி செய்யப்பட வேண்டியது, அங்கு இஸ்ரவேலிலே உருவாகிற தைலம் அல்ல. ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. அப்போ அவர்கள் எவ்வளவு விலை கொடுத்து இந்த இறக்குமதியை அந்த காலத்தில் செய்திருக்க வேண்டும். ஆகவே விலையேற பெற்ற அந்த வாசனையை தியாகம் செய்து பாருங்கள், ஒரு இறக்குமதி செய்து அவர்கள் அந்த தைலத்தை எடுக்க வேண்டும் என்றால் எவ்வளவோ செலவழித்து அல்லவா அவர்கள் அந்த தைலத்தை வாங்க வேண்டும். அதுபோல சபையாகிய நாம் ஆண்டவராகிய இயேசுவை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்றால் நமது வாழ்க்கையில் கஞ்சத்தனம் இல்லாமல், பணத்தை பற்றி நான் பேசவில்லை, நமது நேரம், நமது காலம், நமது பணம், நமது சிரமம், நமது முயற்சிகள் எல்லாவற்றையும் அவருக்காய் செலவழித்து வாசனை வீசுகின்ற அந்த ஒரு மனவாட்டியாய் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தில் இருந்து நான் பார்ப்பது. 13வது வசனத்தை பாருங்கள். என் நேசர் எனக்கு என் ஸ்தனங்களின் நடுவில் தொங்கும் வெள்ளை போல செண்டு. இதை ஒரு காடைத்தனமாகவோ காமத்தனமாகவோ பாலியல் கண்ணோட்டத்திலோ பார்க்கக்கூடாது. ஏனென்றால் ஸ்தனம் என்று வருகிறது உடனே வேதத்தில் இப்படியெல்லாம் வரக்கூடாது, வேதத்திலே பெண்களின் மார்பகங்களை பற்றி பேசக்கூடாது, இப்படியெல்லாம் சிலர் நினைக்கின்றார்கள். அதை நான் எதிர்க்கிறேன். ஏன் எதிர்க்கிறேன் என்றால், இந்த இடத்துல வருகின்ற அந்த வெள்ளை போலம் இருக்கிறதே, அதற்கு எபிரேய மொழியிலே மோஹ் என்று பெயர். அது பிற்காலத்திலே மேஹ் என்று சொல்லப்படும். உங்களுக்கு அந்த வெளிப்படுத்தலிலே வருகின்ற 7 சபைகளில் ஒன்று சிமர்னா ஷமேஹ்னா, அந்த வெள்ளை போலத்தை உருவாக்குகின்ற ஒரு நகரம் அது. அப்போது இந்த வெள்ளை போலம் எப்படிப்பட்ட ஒரு விடயம் என்றால், சங்கீதம் 45க்கு நீங்கள் போனால் அதிலே 8வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 45:8. சங்கீதம் 45 சாலமோன் ராஜாவுக்காக பாடப்பட்ட ஒரு சங்கீதம். பாருங்கள், நீங்கள் 1வது வசனத்துக்கு போகும் முதல் அந்த இருக்கின்ற அந்த அடைப்புகளில் இருக்கின்றவற்றை கவனிங்கள். சொஷானீம் என்னும் வாத்தியத்திலே வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட நேசப்பாட்டாகிய சங்கீதம் இது. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். அப்போ இது சாலமோனுக்காய் பாடினது போல தேவனுக்காய் பாடினது. அதுவும் ஒரு அருமையான ஒரு சங்கீதம்.
அந்த சங்கீதத்தில் சாலமோனை மனதில் வைத்துக்கொண்டு அவர்கள் பாடுகின்றார்கள். ஆனால் உண்மையாய் தேவனாகிய ராஜாவுக்காய் பாடப்பட்ட சங்கீதம் 8வது வசனத்தை பாருங்கள். தந்தத்தினால் செய்த அரமனைகளிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாக இருக்கிறது. அப்போ அந்த நள தைலம் என்று 12வது வசனத்திலே வாசித்தது அந்த முழு வீட்டையுமே நறுமணம் வீச வைக்கின்றது. ஆனால் இந்த 13வது வசனத்தில் வருகின்ற வெள்ளை போலம் ராஜாவை நறுமணமாக்குகிறது. ராஜா, அந்த ராஜாவையே வாசனை வீச வைக்கிறது. இயேசுவானவரையே வாசனை வீச வைக்கிறது இந்த வெள்ளை போலம். இதில் என்ன விஷயம் என்றால், இந்த வெள்ளை போலம் எங்கே இருக்கிறதாம்? என் நேசர் எனக்கு என் ஸ்தனங்களின் நடுவில் தங்கும் வெள்ளை போல சென்று. என் ஸ்தனங்களின் நடுவில் அவர் இருக்கின்றார். என் நேசர் எங்கே இருக்கிறார்? என் மார்பகங்களுக்கு நடுவில், என் ஸ்தனங்களின் நடுவில். அன்பானவர்களே, தயவு செய்து இதை அசிங்கமாய் பார்க்காதீர்கள், இதை காமமாய் பார்க்காதீர்கள், உலக பிரகாரமாய் பார்க்காதீர்கள், இதை ஆவிக்குரிய ரீதியாய் பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு திருக்குறளை சொல்லவா? 1311 குறள் சொல்லுகிறது, பெண்ணியலார் எல்லாரும் கண்ணின் பொது உண்பர் நன்னேன் பரந்த நின் மார்பு. இந்த குறளுக்கான விளக்கங்களை கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள், சாலமோன் பாப்பையா அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள், இன்னும் ஏகப்பட்ட தமிழ் பண்டிதர்கள், புலவர்கள் இதற்கான விளக்கத்தை காலாகாலமாக கொடுத்திருக்கின்றார்கள். இவற்றை எல்லாம் பார்த்து நான் தெரிந்து கொண்ட ஒன்று என்னவென்றால், இந்த குறளில், இது காமத்துப்பாலில் வருகின்ற ஒரு குறள், இந்த குறளில் சொல்லப்படுகிறது, பெண்ணே உன் மார்பை கண்டவனும் கடியனும் கண்களால் மேய விடுகின்றான். ஆகவே அப்படி ஒரு விபச்சாரியின் மார்பை போல மற்றவர்கள் கண்களுக்கு விருந்தாய் போன அந்த மார்பை நான் இனி தொடமாட்டேன் என்று பாடுவது போல அந்த குறள் அமைந்திருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பெண்ணின் மார்பு காமத்துக்கானது அல்ல. பெண்ணின் மார்பு காமத்துக்கானது அல்ல. இன்றைய சினிமாவிலும் சரி, உலகத்திலும் சரி, ஒரு பெண்ணின் மார்பை ஒரு காமத்து பொருளாக்கி, அவளை ஒரு காம பொருளாக்கி அசிங்கப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அன்பானவர்களே, அந்த மார்பு என்பது இரத்தத்தை பாலாக்கி பிறந்த குழந்தைக்கு தேவையான அவ்வளவு போஷணையும் கொடுக்கின்ற அந்த ஜீவனுள்ள ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதற்காய்த்தான் ஆண்டவர் பெண்ணுக்கு மார்பகங்களை கொடுத்தார். இப்போ யூத பெண்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர்கள் வெள்ளைப்போலத்தை, இந்த இடத்துல வருகின்ற வெள்ளைப்போலத்தை மாலையிலே தொங்க விடுவார்கள். மாலை அணிந்து ஒரு சின்ன குப்பியிலே தொங்க விடுவார்கள். அப்போ அந்த பெண்கள் தங்களுடைய மார்பு பகுதியை, நெஞ்சை, இருதயம் இருக்கின்ற பகுதியை வாசமாய் வைத்திருப்பதற்காக யூத பெண்கள் அப்படி அந்த குப்பியில் வெள்ளைப்போலத்தை அவர்கள் அணிந்து கொள்வார்கள். அதில் இருக்கின்ற ஆவிக்குரிய அர்த்தம், அவர்களுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், என் இருதயத்தில் துர்நாற்றம் கிடையாது, என் இருதயத்தில் அசிங்கம் கிடையாது, என் இருதயம் வாசனை வீசுகின்றது. அப்போ நமது சபை, நாம் சபை இந்த வசனத்துக்கேற்ப இயேசு என்கின்ற ராஜாவை எங்கே வைத்து கொண்டிருக்கிறோம்? இருதயத்துக்கு அருகாமையில் வைத்திருக்கின்றோம். இருதயத்துக்கு பக்கத்திலே அவரை வைத்து, எங்களுடைய இருதயம் வாசனை வீசக்கூடிய ஒன்றாய் இருக்கும் பட்சத்தில் எங்கள் நிமித்தமாய் ராஜா நறுமணம் வீசுகின்ற, வெள்ளை போல வாசனை வீசுகின்ற ஒரு மன்னனாய் வலம் வருவார். ஆகவே அன்பானவர்களே, நான் நினைக்கிறேன் இந்த 12ஆம் 13ஆம் வசனங்களில் இருக்கின்ற அந்த அழகை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். இப்போதைக்கு என்னுடைய நேரம் போய்விட்டது. சரி, 14வது வசனத்திலிருந்து பார்ப்பதற்கு அடுத்த பாகத்திலே என்னோடு இணைகின்றீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.